योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குருராயா. பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பகவான் யோகிராம் சூரத்குமார் கொடுத்த இன்னொரு சுவையான அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது சிவகாசி நாடார் லாட்ஜில் நடந்த ஒரு சம்பவம். சாமி சன்னதி தெரு வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் சாமியை தரிசனம் பண்ண போகும்போதெல்லாம் சிவகாசி நாடார் லாட்ஜில் தான் தங்குற வழக்கம். அப்போ சாமி என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி நேரடியாக சிவகாசி நாடார் லாட்ஜுக்கே தரிசனம் கொடுக்க வருவாங்க. அப்படி ஒரு பாக்கியம்லாம் கொடுப்பாங்க. அப்போ தரிசனம் கொடுத்துட்டு கிளம்பும்போது அப்பாட்ட ராஜசேகர்ஜி அப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டுட்டு காரில் சன்னதி தெரு வீட்டில் போய் சாமி இறங்கிக்கிடுவாங்க. இதுதான் பழக்கமாக இருக்கும். ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, சாமி அம்மாவை பார்த்து, திஸ் பெகர் வுட் லைக் டு பி ட்ரிவன் பை திலக்கவதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த பிச்சைக்காரன் திலக்கவதி டிரைவ் பண்ணி சன்னதி தெரு வீட்டில் இறக்கி விடணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. அம்மா அப்போ ரொம்ப அழகாக கார் ஓட்டுவாங்க. இப்போ எல்லாருமே சர்வசாதாரணமாக எல்லா லேடிஸுமே டூ வீலரோ காரோ ரொம்ப சர்வசாதாரணமாக ஓட்டுறதை நம்ம பார்க்குறது உண்டு. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது அப்படி ஒரு சகஜமான ஒரு விஷயம் கிடையாது. அது சாமிக்கு எப்படி தெரியுமோ, சாமிக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருக்கா என்ன? அதை சாமி அப்படி ஒரு தன்னோட ஆசையை வெளிப்படுத்தினார். திலக்கவதி இந்த பிச்சைக்காரனை இறக்கி விடணும்னு சொல்லி. அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அம்மா கார் எடுக்க சாமி முன் சீட்டில் பக்கத்தில் உட்கார, அந்த திருவண்ணாமலை பஜார் வழியாக சிவகாசி நாடார் லாட்ஜிலேருந்து சன்னதி தெரு வீட் வரைக்கும் சாமி கூட போய் இறக்கி விடக்கூடிய பாக்கியம் அம்மாவுக்கு கிடைச்சது. எப்பயுமே சாமிக்கு ஒரு காரியம் நம்ம பண்ணோம்னா, சாமி அந்த காரியம் செஞ்சு முடிஞ்சோடனே சொல்லக்கூடிய வார்த்தை தேங்க்யூ அப்படின்பாங்க. போய் இறக்கி விட்டோன்னா தேங்க்யூ திலக்கவதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோடு நிப்பாட்டாமல் ஒரு பாராட்டு, ஒரு அப்ரிசியேஷன். என்ன அப்படின்னா, திலக்கவதி இஸ் அ குட் டிரைவர் அப்படின்னாங்க. என்னன்னா, திலக்கவதி நீ ரொம்ப அழகாக கார் ஓட்டுன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சாமி இதில் என்ன உணர்த்துறாங்கன்னா, எந்த ஒரு காரியம் யாராவது நமக்கு பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச ஒரு அழகான காரியத்துக்கு ஒரு சின்ன பாராட்டு பண்ணணும் அப்படின்றது தான் சாமி இதை உணர்த்தினாங்க. இதில் இன்னொன்று சாமி என்ன உணர்த்துறார் அப்படின்னா, அம்மாவை நீ அழகாக கார் ஓட்டுன அப்படின்னு சொன்னால் கூட அது இன்னொரு விதமாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய இயக்குனர், ஓட்டுநர் அப்படின்னா பகவான் யோகிராம் சூரத்குமார் தான். எப்படின்னா, பகவான் யோகிராம் சூரத்குமார் நமக்கு கிடைக்கலன்னா பக்தினா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது, நாமானா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, நாமத்தோட மகிமை என்னன்னு தெரிஞ்சிருக்காது, குருனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, குருவோட மகிமை கூட என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பகவான் யோகிராம் சூரத்குமார் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பிறகு தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. அது கிடைச்சனால பகவான் யோகிராம் சூரத்குமார் நம்ம வாழ்க்கையில் ஒரு இயக்குனராகவும் ஓட்டுநராக இருந்து என்ன பண்ணுறாருன்னா, உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளை பக்தின்ற வழியில் நாமான்ற சக்தியை கொடுத்து இந்த உலக வாழ்க்கையிலேருந்து தெய்வத்தை நோக்கி கூட்டிட்டு போகிற ஒரு பெரிய இயக்குனராகவும் ஓட்டுநராகவும் பகவான் யோகிராம் சூரத்குமார் இருக்கிறத நாம் எல்லாரும் உணர்கிறோம். இந்த ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜெய் யோகிராம் சூரத்குமார். योगीराम सूरत्कुमार, योगीराम सूरत्कुमार, योगीराम सूरत्कुमार, जय गुरुराया.